பூஜ்யாய ராகவேந்திராய சத்யதர்மரதாய ச பஜதாம் கல்பவ்ருக்ஷாய நமதாம் காமதேனவே கிருஷ்ணாய வாசுதேவாய தேவகி நந்தனாய ச நந்தகோபகுமாராய கோவிந்தாய நமோ நமः. ஐந்தாவது வேதம் என்று போற்றப்படும் மகாபாரதம் பார்த்து வருகிறோம். தான் மகாபாரத யுத்தத்தில் அனைவரையும் நாமே கொன்றோம் என்கின்ற எண்ணம் தர்மராஜனுக்கு இருந்தது. அப்போ இதில் எந்த விதமான பாபமும் தர்மராஜா உனக்கு வரவில்லை என்று பகவான் கிருஷ்ணன் மற்றும் ஏனையோர் உபதேசம் செய்த பின்னும் அப்போ அந்த குற்ற உணர்ச்சியிலிருந்து அவன் வெளிவருவதாக இல்லை. வேதவியாசர் கூறினார், அப்படி ஒருவேளை நான் பாவம் செய்தேன் என்கின்ற எண்ணம் இருந்தால் அஸ்வமேத யாகம் செய். எப்பேற்பட்ட பாபங்கள் நீ புரிந்திருந்தாலும் அதற்கு உண்டான அது பரிகாரமாக அது ஆகிவிடும் என்று சொன்னதோடு மட்டுமல்லாமல் அந்த அஸ்வமேத யாகம் செய்வதற்கு உண்டான திரவியத்தையும் தேடி கொடுத்தார். பலவிதமான ரித்விக்குகள் வேதங்களை ஸ்பஷ்டமாக உச்சரித்து அபரிதமான தான தர்மங்களை வழங்கி இதுவரை இந்த மாதிரி ஒரு யாகத்தை யாரும் செய்திராதபடி செய்து முடித்தான் தர்மராஜா. ஒரு அஸ்வமேதம் யாகம் செய்ய வேண்டுமென்றால் 5 வருடங்கள் ஆக வேண்டும். அந்த மாதிரி சேர்ந்த மாதிரி 15 வருடங்கள் 3 அஸ்வமேத யாகத்தை ஒரு சேர செய்து முடித்தார். அத்தனை பேருக்கும் அவங்களுக்கு எவ்வளவு வேண்டுமோ அவ்வளவு தட்சணைகளை கொடுத்தார். யாகம் முடியும் தருவாயில் ஒரு அணில் ஒன்று பேச ஆரம்பித்தது. இதெல்லாம் ஒரு யாகமா? இந்த யாகத்தினால் எந்த பலனும் இல்லை அப்படின்னு சொன்னா அத்தனை பிராமணர்களும் ரித்விக்குகளும் சேர்ந்து அந்த அணிலிடம் கேட்டனர், இந்த யாகத்தில் என்ன குறை கண்டார்? அனைத்து வேதங்களும் சரியானபடி உச்சரித்து என்னென்ன நியமங்களை கடைபிடிக்க முடியுமோ அத்தனையையும் எதுவும் மாறாதபடி செய்தது நடந்தது இந்த அஸ்வமேத யாகம். அவர்களுக்கு எவ்வளவு தான தர்மங்கள் கொடுக்க வேண்டுமோ அத்தனை தர்மங்களையும் கொடுத்து நடந்த இந்த யாகத்தை நீ குறை சொல்கிறாய் என்றால் நீ யார்? உன்னை அனுப்புவையர் யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் பொழுது அந்த அணில் ஒரு சிறிய கதை சொல்லியது. குருட்சேத்திரத்தில் ஒரு பிராமணன் இருந்தான். சிலோஞ்ச விருத்தியில் வாழ்ந்து வந்தான். அதாவது விதை நெல்லில் சிந்திய நெல்லை எடுத்து பக்குவப்படுத்தி அதனை இறைவனுக்கு நைவேத்தியம் பண்ணி அதை மட்டும் உண்டு வாழ்பவன் அவன். அவன் வீட்டில் 4 பேர் இருந்தனர். அவன் மனைவி, அவனுடைய மகன் மற்றும் மருமகள். ஒரு 7-8 நாட்களாக எதுவும் கிடைக்காது இருந்த நிலையில் இப்போ சிறிய நெல்மணிகள் கிடைச்சது. அதை பக்குவப்படுத்தி அது மாவு செய்து அதை 4 பங்குகளாக்கி உண்ண வேண்டிய தருணத்தில் ஒரு அதிதி வந்தார். வந்து எனக்கு பசியாக இருக்கிறது என்று சொன்ன உடனே ஐயோ வந்துட்டாங்களே அப்படிங்கிற எண்ணம் அவர்களுக்கு வரவில்லை. மாறாக மிகுந்த சந்தோஷப்பட்டனர். அவரை அழைத்து அமர வைத்து அர்க்ய பாத்திராதிகளுக்கு நீர் கொடுத்து முதலில் அந்த பிராமணன் தன் பங்கிற்காக எடுத்து வைத்த அந்த மாவினை கொடுத்தார். அதனை அந்த அதிதி ஸ்வீகாரம் செய்தார். மிகுந்த சந்தோஷமாயிற்று. ஆனால் அது போதவில்லை என்று கூறினார். அப்போ மனைவியானவள் தன்னுடைய பங்கான அந்த மாவினை எடுத்து கொடுத்தால் இவன் எவ்வளவோ தூரம் மறுக்கிறான். உன்னுடையது வேண்டாம், நீ ஏற்கனவே மிகவும் ரொம்ப பலகீனமாக இருக்கிறாய் அப்படின்னு எவ்வளவோ தூரம் சொல்றா. ஆஹா, பதியானவன் பசித்திருக்க அதை பார்த்து கொண்டே நான் இதை எப்படி ஏற்றுக்கொள்வது? மட்டுமன்றி அதிதி சத்காரம் என்பது மிக 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 முக்கியமானது. ஒரு குடும்பத்தின் பதியினுடைய சுகமே பத்னியினுடைய சுகம். அந்த குடும்பத்திற்கு எப்படியெல்லாம் ஒரு பத்னியானவள் நல்ல காரியங்களை செய்விக்க
உறுதுணையாக இருக்க வேண்டும் என்கின்ற மிகப்பெரிய தத்துவங்களை எல்லாம் கூறி தன்னுடைய மாவினை ஏற்க வைத்தார். அதனையும் அந்த அதிதியானவன் உட்கொண்டார். அடுத்து அதை உட்கொண்டு இதுவும் போரவில்லை என்று கூறினார் அந்த அதிதி. இதெல்லாம் நமக்கு வருகின்ற சோதனைகள். இந்த நேரத்தில் நீங்கள் எப்படி நடந்து கொள்கிறீர்கள் என்று இறைவன் கொடுக்கக்கூடிய பரீட்சை. மகனானவன் தானாக முன்வந்து என்னுடைய பங்காக இருக்கக்கூடிய இந்த மாவினையும் கொடுத்தான். ஆனால் அதை ஏற்க மறுத்தான் அந்த தந்தையானவன். அப்பா வேண்டாம், உன்னுடைய வயது சிறிய வயது, உனக்கு பசி அதிகமாக இருக்கும், அதனால் தயவு செய்து வேண்டாம், நான் ஏதாவது அந்த அதிதி கிட்ட சொல்லிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். ஆனால் அந்த மகன் அல்ல அப்பா, இது புண்ணிய கர்மம். நம் வீடு தேடி வந்த அந்த அதிதிக்கு சத்காரம் செய்வதை விட ஒரு மிக உயர்ந்த புண்ணியகரமான ஒரு காரியம் இருக்க முடியாது. பாருங்க, மகன் சிறியவனாக இருந்தாலும் அவனுடைய அறிவின் தெளிவு எந்த அளவுக்கு இருந்தது கொஞ்சம் நினைச்சு பாருங்க. இன்னும் சொல்ல போனால் நம் ஜீவனை விட தர்ம ரட்சணையே பெரியது அப்படின்னு கூறினான். உயிர் வாழ்வதுன்னு ஒரு பக்கம் இருந்தா கூட தர்மத்திற்காக நம்ம உயிரை வாழ தர்ம ரட்சணை மிக மிக பெரியது அப்படின்னு சொல்லிட்டு, அது போக உங்களை காப்பது, ஒரு மகனானவன் தந்தை தாயை ரட்சணை செய்வது என்பது மிக 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 முக்கிய காரணம் ஒரு மகனுடையது. இன்னும் சொல்ல போனால் இந்த பிராணதாரணை எதற்காக இந்த உயிரை நம் உடலில் வைத்திருக்கோம் என்றால் தபஸிற்காக. இந்த வாழ்வே ஒரு தவம் போன்றது. அதுவும் தர்மம் செய்யக்கூடிய சந்தர்ப்பம் வரும் பொழுது நாம் அதை என்றுமே விடக்கூடாது. இந்த சந்தர்ப்பம் நேற்று அமையவில்லை, நாளை அமையுமா என்று தெரியாது. சந்தர்ப்பம் வரும் பொழுது அந்த தர்ம ரட்சணையை செய்துவிட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு மகனானவன் சொன்னான். இப்போ ஆகாரம் இல்லாமல் உன்னை என்னால் பார்க்க முடியவில்லை, இவ்வளவு வயது ஆன பின்னும் இன்றும் நீ என்னுடைய குழந்தையே. ஏன்னா சிறு வயது, அந்த பசியானதை தாங்கும் சக்தி, அந்த அனுபவம் உனக்கு குறைவாக இருக்கும். அதனால இந்த மாவை எடுத்துக்கப்பா அப்படின்னு எவ்வளவு தூரம் மகன் மேல் இருக்கின்ற அந்த வாஞ்சையினால் அவன் சொன்னான். ஆனா மகனுக்கு மிகப்பெரிய தியாக மனோபாவம், தந்தையினுடைய குணம் தானே தனையனுக்கும் இருக்கும். அப்போ என்னாச்சு, வேண்டாம் அப்பா, தயவு செய்து. புத்திரன் என்றால் இந்த உலகத்தை காண வைத்தது தாங்கள். அப்போ அவர்களுக்கு பலம் கொடுப்பவனே புத்திரன். தந்தை தாய்க்கு அவர்கள் என்ன சத்காரியம் செய்கிறார்களோ அவர்களுக்கு பலமாக இருப்பவனே புத்திரன். இன்னும் சொல்லப்போனால் அப்பாவே மகனாகிறான் ஒரு குடும்பத்தில். தன்னுடைய ஒரு பிரதிமையை இன்னொரு உலகத்துக்கு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த உலகத்திலிருந்து அவன் போகிறான். இப்படி வழி வழியாக மாறி மாறி வருகின்ற அந்த சுழற்சி நடந்து கொண்டு இருக்கிறது. இப்போ ஏன்னா அம்மாவை பொறுத்த வரையிலும் அப்பனை பார்க்கும்போது அந்த அப்பாவே மீண்டும் தன்னுடைய மகனாக பிறந்திருக்காரோ அப்படின்னு தோணும். இப்படி எவ்வளவோ தூரம் வேண்டாம் என அந்த பிராமணன் மறுத்தும் மகன் தன்னுடைய பங்கிற்கு உண்டான அந்த மாவினை கொடுத்தார். அந்த மாவினை அதிதிக்கு கொடுத்தவுடன் அவர் சந்தோஷமாக உண்டார். இப்போ இன்னும் பசி தீரவில்லை என்கிறான் அந்த அதிதி. மருமகள், மாமா இந்தாங்க, என்னுடைய பங்காக இருக்கக்கூடிய இந்த மாவினையும் கொடுங்கள் அப்படின்னு சொல்றான். இப்போ வேண்டாம் அம்மா, மகன்கிட்ட வாங்கினதே எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்கிறது, நீ எடுத்துக்கொள் அப்படின்னு. அதுக்கு அவ சொல்றா, இன்னும் சொல்ல போனா இந்த குடும்பத்திற்காக நான் உழைப்பதற்காக வந்திருக்கிறேன். இந்த குடும்பத்தில் ஒரு தர்ம சிந்தனையோடு இத்தனை பேர் இவ்வளவு உதார குணத்தோடு இருக்கும்போது இந்த வீட்டினுடைய தர்மத்தை காட்பது மருமகளாக இருக்கக்கூடியது எனது கடமையும் கூட. இன்னும் சொன்ன போனால்
நான் நிறைய கடன் பட்டிருக்கிறேன். உங்களுடைய ருணத்தை தீர்க்கும் கடமை என்னுடையது. இப்போ அந்த பிராமணன் சொல்றான், அம்மா நீ ரொம்ப இழைச்சிருக்க, எப்ப பாரும் உபவாசம் இந்த மாதிரி இருந்து 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 தேகம் மிகவும் மெலிந்து இருக்கிறது அம்மா. வேண்டாம், நீ சின்னவள், உனக்கு அந்த அனுபவம் நிறைய வரும் பொழுது அந்த விரத உபவாசம்லாம் நீ கடைபிடிப்பையாமா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் பாருங்க, ஏன்னா அவள் சாப்பிடுவதே ஒரு நாளில் மதிய நேரம் மட்டும் ஏதோ சிறிய உணவு அது கிடைத்தால் மட்டுமே என்கின்ற நிலையில் இருந்துச்சு. இப்போ என் கணவனுக்கு நீங்கள் பூஜ்யர், அதே போல எனக்கு பூஜ்யருக்கு பூஜ்யராகிறீர்கள். அப்போ உங்களை நாடி ஒரு அதிதி வந்திருக்கிறான் என்றால் இது என் குடும்பம் அல்லவா? அதனுடைய பொறுப்பு உங்களுக்கு மட்டுமல்ல, அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய அங்கத்தினல் என்கிற வரையில் எனக்கும் அந்த பொறுப்பு இருக்கு. அப்போ நிச்சயமாக இந்த தேகம் எப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த பிராணம் இது எதற்காக தெரியுங்களா? உங்களுடைய சேவைக்காக இறைவனால் எனக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. எத்தனை மருமகளுக்கு இந்த எண்ணம் இருக்கிறது? அந்த குடும்பத்திற்காக சேவை செய்வதற்காக நான் வந்திருக்கிறேன் என்கின்ற எண்ணம், என்கின்ற வார்த்தைகள் பாருங்க, அந்த அளவுக்கு டெடிகேட்டடாக மருமகள்கள் இருந்திருக்கிறார்கள். ஆனால் இன்று நிறைய கேள்விகள் கேட்டபடி கலியுகம், அதை நாம் ஒன்றும் சொல்ல முடியாது. அப்போது அவ்வளவு தூரம் உன்னுடைய நடத்தையின் மூலமாக மருமகளே நீ எல்லாருக்கும் வேண்டுபவளாக ஆகிவிட்டாய். உன்னுடைய தர்மம், நீ அந்த பதிவிரதா தர்மம்னு ஒன்று இருக்கு இல்லையா, அதை பார்த்த உடனே நம்மை அறியாமல் நாம் கை கூப்ப வேண்டும் என்கின்ற எண்ணம் தானாக வந்து விடுகிறது. இப்போ மருமகனும் தன்னுடைய பங்காக இருக்கக்கூடிய அந்த மாவினை கொடுத்தார். பசியோடு இருக்கும் நேரத்தில் கிடைத்ததே சிறிதாயினும் அதை பகிர்ந்து உண்ண வேண்டும். பகிர்ந்து கூட அல்ல, நமக்கு இல்லை என்றாலும் வருகின்ற அதிதிகளுக்கு சத்காரம் செய்ய வேண்டும் என்று மிகப்பெரிய தர்மம். இது எங்கு நடந்ததுன்னா, குருக்ஷேத்திரத்தில் ஒரு பிராமணருடைய வீட்டில் நடந்தது அப்படின்னு அந்த அணில் சொல்லிச்சு. சரி, இப்போது அதனால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தயவு செய்து நீங்கள் தான தர்மங்களை கொடுக்கும் பொழுது நான் மிகப்பெரிய செல்வந்தன் என்பதை காண்பிக்க வேண்டும் என்பதற்காக தான தர்மம் கொடுப்பதால் எந்த விதமான பலனும் இல்லை. இன்னும் சொல்லப்போனால், இவர் வந்துட்டாரே நம்ம கொடுத்தே ஆக வேண்டுமே என்கின்ற மன சங்கடத்தோடு எந்த விதமான தான தர்மம் செய்வதனாலும் பலன் இல்லை. இன்னும் சொல்லப்போனால் விகல்ப சிந்தையே இல்லை. இவர் வந்துட்டாரே, வேற வழியே இல்லையே, என்னுடைய உணவு பறிபோகுதே என்று எனக்கு மீண்டும் பசி எடுக்குமே, இந்த மாதிரி எந்த சிந்தனையும் இல்லை. இந்த மாதிரி ஒரு பாக்கியத்தை இறைவன் எனக்கு கொடுத்தானே என்கின்ற எண்ணமே மேலோங்கி இருந்தது. இன்னும் சொல்லப்போனால், இந்த உலகத்தில் தோன்றுகின்ற அனைத்து கெட்ட விஷயங்களும் பசி தாகத்தினால் தான் பலவிதமான புத்தி கெட ஆரம்பிக்கிறது. எப்படியாவது என்னுடைய பசி தாகத்தை தீர்த்து கொள்ள வேண்டும். ஒரு எல்லையை மீறும் பொழுது என்னாகனா, தர்மத்தை கைவிடுபவரே பலர். ஆனால் இந்த நேரத்திலும் மனது கட்டுப்பாட்டினால் தர்மத்தை விடமாட்டேன், என்னுடைய தர்ம ரட்சணையை விடமாட்டேன், என்னை தேடி வந்த அதிதிகளுக்கு உண்டான சத்காரத்தை செய்வேன், மிகப்பெரிய விருந்து ஆனாலும் எனக்கு ஆண்டவன் கொடுத்த ஒரு விஷயத்தை நிச்சயமாக அவருக்கு கொடுப்பேன் என்கின்ற அந்த நிஷ்டை இருக்கிறதே, அது சிரேஷ்டமான குணம். இன்னும் சொல்ல போனால், ஒருவேளை பசியை வென்றால், பசி அப்படின்னா ஏகாதசி, இந்த மாதிரி விரத அனுஷ்டானங்கள் சொல்லி இருக்கிறது. அதை யார் ஒருவர் தினசரி தன்னுடைய வாழ்க்கையில் என்ன சொல்லுது நிஷ்டையோடு இருக்கிறார்களோ அவர்களுக்கு ஸ்வர்க்கம் நிச்சயம் என்று அனைத்து புராணங்களும் அறுதியிட்டு கூடுகிறது. இன்னும் சொல்லப்போனால்,
பலருக்கு சிலருக்கு எண்ணம் எப்படி இருக்கும்னா, இங்கே நமக்கே இல்லை, நாம் என்ன போய் தானம் கொடுப்பது அப்படிங்கிற எண்ணம் இருக்கும். இன்னும் சொல்லப்போனால், திரவியம், பணம், வாழ்க்கைக்கு நிச்சயமாக பணம் வேண்டும். ஆனால் எந்த காலத்திலும் தர்மத்தை மீறி சம்பாதிக்கக்கூடிய பணத்தினால் உங்களுக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை. எந்த வழியாயினும் பரவாயில்லை, அதனால் வருகின்ற பலனே வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு தர்மத்தை மீறி எவ்வளவு பெரிய சம்பத்து வருவதாக இருந்தாலும் அதன் மேல் தயவு செய்து ஆசை கொள்ளாதே. இந்த அணிலானது ஏன் இதை சொல்கிறது என்றால், அங்கு விழுந்த ஒரு துளி நீரும் ஒரு துளி மாவில் தான் பிறண்டதாகவும், அதனால் என்னுடைய முகமே தங்கமயமானதாகவும், அதே போல அஸ்வமேத யாகத்தில் இதே நீர் விழுந்த நீரிலே நான் புரண்டேன், என் உடம்பு அப்படியே இருந்ததாகவும், இப்போ சொல்லுங்கள், குருக்ஷேத்திரத்தில் அவர் செய்த அந்த தானத்தை விட இவர் செய்த அஸ்வமேத யாகம் சிறந்ததா என்று அணில் கேட்டது. அதற்கு என்ன பதில் கூறினர் என்பதனை நாளையும் பருகலாம். சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து. ஹரே ஸ்ரீனிவாசா.